Hi friends, I'm Mohan from Kishop Academy. So இந்த வீடியோ பதிவில் நம்ம எந்த பாடத்தை பற்றி பார்க்க போகிறோம்னு வந்து பார்த்தீங்கன்னா இந்திய நீதித்துறை. சரிங்களா? இதில் இதுவும் வந்து பார்த்தீங்கன்னா எந்த மாதிரி பாடம்னா ஃபுல்லாக தியரிட்டிக்கலாக தான் இருக்கும். உங்களுக்கு ஆர்டிக்கல்னு பார்த்தீங்கன்னா ரொம்ப கம்மியாக தான் இருக்கும். நீதித்துறைனா என்ன, அது எப்படி வந்து ஸ்டார்ட் ஆணுச்சு, ஆரம்ப காலகட்டங்களில் எப்படி இருந்துச்சு, அதற்கப்புறம் வந்த ஆட்சியாளர்கள் கையில் வரும்போது அது எப்படி மாறுனுச்சு. சரிங்களா? ஆரம்பத்தில் அசோகர் காலத்துக்கு முன்னாடி எப்படி இருந்துச்சு, அசோகர் காலத்தில் எப்படி இருந்துச்சு, அவருக்கு பின்னாடி எப்படி இருந்தது, அதற்கப்புறம் முகலாயர் வந்திருப்பாங்க, முகலாயர் காலத்தில் எப்படி இருந்துச்சு, இடைக்காலத்தில் எப்படி இருந்துச்சு, பிரிட்டிஷ் வந்ததுக்கப்புறம் அதை அவங்க எப்படி மாற்றினாங்க, சுதந்திரம் கிடைச்சதுக்கப்புறம் அந்த நீதித்துறை எந்த மாதிரியான ஸ்ட்ரக்சர் போச்சு, உச்சநீதிமன்றம் எப்படி வந்துச்சு, உயர்நீதிமன்றங்கள் எப்படி வந்துச்சு அப்படிங்கிறத பற்றி ஃபுல்லாக விளக்கக்கூடிய பாடம் தான் இது. சரிங்களா? இதில் வதன்னு நிறைய தகவல்கள் கொடுத்துருப்பாங்க. கிட்டத்தட்ட 20 பேஜுக்கு மேலே வரக்கூடிய ஒரு பாடம். சரிங்களா? முடிஞ்ச அளவுக்கு உங்களுக்கு எது முக்கியமானதோ நீங்கள் தெரிஞ்சுக்கணுமோ அதை வந்து நம்ம பார்க்கலாம். சரிங்களா? ஃபஸ்ட்டு மாண்புமிகு ஹரிலால் ஜே கனியா இந்தியாவின் முதல் தலைமை நீதிபதி, அவர் சொன்னதான் கொடுத்துருப்பாங்க. சரிங்களா? அனைத்து இந்திய நீதிமன்றம் என்பது உச்ச நீதிமன்றம். கட்சி அரசியலிருந்தும் அரசியல் கோட்பாடுகளிலிருந்து உறுதியாக தனித்து நிற்கும். அது அரசுகள் மாறுவதை குறித்து அக்கறை கொள்வதில்லை. நீதிமன்றமானது நடைமுறையில் இருக்கும் சட்டத்தின்படி நிற்கிறது. அனைவரின் மீது பரிவு நன்மதிப்பு கொண்டுள்ளது. எனினும் அது யாருடனும் அணி சேர்வது இல்லை அப்படின்னு சொன்னது யார் வந்து பார்த்தீங்கன்னா ஹரிலால் ஜே கனியா. இதை ஏன் படித்தேன் அப்படின்னா இந்தியாவின் முதல் தலைமை நீதிபதி யார், இவர் தான். சரிங்களா? நீதித்துறை வந்து பார்த்தீங்கன்னா இதில் வந்து 3வது தூண். ஆட்சி, நிர்வாகம், நீதித்துறை 4வது தூண் தான் ஊடகமாக வரும். சரிங்களா? ஸோ இந்த நீதித்துறையும் ஆட்சித்துறையும் சரியான விதத்தில் இருக்கும்போது மட்டும்தான் மக்கள் வந்து பார்த்திங்கன்னா நலமாக இருக்க முடியும். இந்திய அரசமைப்பின் படி தான் வந்து பார்த்திங்கன்னா இந்தியா இயங்குது. அந்த அரசமைப்பை பாதுகாப்பதும் அதை உறுதி செய்வது எதுன்னு வந்து பார்த்திங்கன்னா நீதித்துறை. அதே மாதிரி தனி மனிதர்களோட உரிமைகள், முன்னுரிமைகள், அரசு மற்றும் மற்றவங்களால் மேற்கொள்ளப்படக்கூடிய மீறல்களிலிருந்து பாதுகாப்பு கொடுக்கறது எல்லாமே வந்து எதுன்னு வந்து பார்த்திங்கன்னா நீதித்துறை தான். சரிங்களா? ஸோ இதில் 2 இது கொடுத்துருப்பாங்க, 2 சம்பவம். என்னென்னா, ஒரு காலேஜ் பசங்க, மேட்டுப்பாளையத்தை சேர்ந்த காலேஜ் பசங்க 2019 ஒருத்தர் தாக்கிடுவாங்க. தண்டனையாக அவங்களுக்கு என்ன கொடுத்துருவாங்க அப்படின்னா 100 திருக்குறள்களை தொடர்ந்து 10 நாள் ஒரு தமிழ் அரசிட்ட போய் இங்கே ஒப்பிக்கணும் அப்படின்னு வந்து ஒரு நீதிபதி உத்தரவு கொடுத்துருப்பார். சரிங்களா? ஸோ தண்டனைகள் எந்த மாதிரி இருக்குது அப்படிங்கிற மாதிரி சொல்லியிருப்பாங்க. அதற்கப்புறம் திருக்குறளை ஆழமாக கற்பிக்கிறதுக்கு என்ன செய்யணும், பாடத்திட்டங்கள்லாம் சில மாற்றங்கள் செய்ய சொல்லி மதுரை உயர்நீதிமன்ற கிளை, நம்மளோட உயர்நீதிமன்றம் சென்னை, அதோட கிளை வந்து பார்த்திங்கன்னா மதுரை, அது சில ஆர்டர்ஸ் போட்டிருக்கும். அதை பற்றி இந்த பாக்ஸ் வந்து சொல்லும். சரிங்களா? ஸோ நீதித்துறை என்பது கூட்டாட்சியின் பாதுகாவலனாகவும் மத்திய மாநில அரசுகளுக்கிடையே எழும் அதிகார வரம்பு கருத்து வேறுபாடுகளை தீர்வு காண்பதாக நீதித்துறை இருக்கும். சரிங்களா? ஸோ பண்டைய இந்தியாவில் நீதித்துறை எப்படி இருந்துச்சு அப்படின்னா வேத காலங்களில், சரிங்களா, என்னென்ன வேத காலங்கள் இருக்குது, 4 வேதங்கள் இருக்கும். ரிக், அதர்வன, சாம, அஜிர்வன வேதம் அப்படின்னு சொல்லுவாங்க. அந்த வேத காலங்களில் எப்படி இருந்துச்சு அப்படின்னு வந்து பார்த்திங்கன்னா குலபா அல்லது குலபடா அப்படிங்கிற குடும்பத் தலைவின் அதிகாரமானது மன்னன் வழி குறுக்கீடுகளிலிருந்து பாதுகாக்கப்பட்டிருந்தது. சாதாரண மக்களுக்கு மன்னன்ட்டு பிரச்சனை வராத மாதிரி அப்பயே இருந்திருக்கு. இடையில வந்த கடைசி 2 வேதங்களில் தான் கெட்டு போச்சு. சரிங்களா? அதே மாதிரி கிராமம், வைஷ்யா, ஜனம், கணம் அப்படிங்கிற பல்வேறு இனக்குழுக்கள் இருந்துச்சு. ஒவ்வொரு இனக்குழுக்களும் அவங்களுக்கு ஏற்ற மாதிரியான நீதி சட்டங்களை வச்சுருந்தாங்க. சரிங்களா? இந்தியாவில், பண்டைய இந்தியாவில் முடியாட்சியில் அரசருக்கு தான் உச்சபட்ச அதிகாரம் இருந்துச்சு. இப்போவும் அப்படி தான், அரசர் இடத்துல பிரதமர் இருப்பார். சரிங்களா? ஸோ பெரும்பாலான கிராமப்புற வழக்குகள் அங்கே இருக்கிற உள்ளூர் நிர்வாக அமைப்புகளையே தீர்க்கப்பட்டிருக்கும். தேச துரோகங்கிற மாதிரியான பெரிய வழக்குகள்லாம் வந்து பார்த்திங்கன்னா அரசரின் பார்வைக்கு கொண்டு செல்லப்படும். அதாவது குடிமியல் வழக்குகள், திருட்டு, களவு, அப்புறம் பொய், வேறு ஏதாவது இந்த மாதிரி சிவில் கேசஸ்லாம் வந்து பார்த்திங்கன்னா அங்கே இருக்கிற உள்ளுக்குள்ளேயே அவங்க பஞ்சாயத்தில் தீர்த்துப்பாங்க. பெரிய பெரிய தேச துரோக குற்றங்கள் மட்டும்தான் அரசரோட பார்வைக்கு கொண்டு செல்லப்பட்டிருக்கும். அங்கே வந்து பார்த்திங்கன்னா அவங்களோட தீர்ப்பு முறைகள் வேறு மாதிரி இருக்கும். சரிங்களா? நீ குற்றமற்றவனா இந்த வெஸ்தகுடி, செத்து போயிட்டேன்னா நீ குற்றம் பண்ணியிருக்க, சாகலைன்னா பொழைச்சிக்குவ, தீ குளிச்சு நீ சாவுலனா தப்பிச்சிக்குவ, தண்ணீரில் மூழ்கடிக்கிறது, இந்த மாதிரியான விஷயங்கள்லாம் அப்போ இருந்திருக்கு. தண்டனைகள் மிகவும் கடுமையாக இருந்தது. ஸோ அதனால் குற்றங்கள் செய்கிறதுக்கு நிறையா பேர் பயந்துக்கிட்டாங்க.
அதற்கப்புறம் சின்ன தண்டனைகளாக வந்து பார்த்திங்கன்னா கசையடி கொடுக்கறது, பிரம்படி கொடுக்கறது, முழங்கால்களை காலை துண்டிக்கிறது, கையை துண்டிக்கிறது, கழுமரத்தில் ஏற்றுதல், அடிமைப்படுத்துதல், சொத்துக்களை புடுங்கிக்கிறது, நாடு கடத்துதல், தலையை வெட்டுறது, யானைக்கு படுக்க வச்சு யானையை மேலே ஏற்றி பிதிக்கிறது, இந்த மாதிரியான தண்டனைகள் வந்து பார்த்திங்கன்னா சங்க வேத காலங்களில் இருந்தது. ரொம்ப மோசமான தண்டனை. அதனால் மக்கள் என்ன பண்ணுவாங்க, தப்பு பண்ணுறதுக்கு பயப்படுவாங்க. சரிங்களா? தப்பு அப்படிங்கிறது அது ரொம்ப ஒரு பண்ணால் நம்ம உயிர் போயிடுங்கிற மாதிரியான விஷயங்கள் இருந்துச்சு. அதற்கப்புறம் வந்து பார்த்திங்கன்னா ஸ்மிருதிகள் வந்துச்சு. இதில் ஸ்மிருதிகள் வந்துச்சு. ஸ்மிருதிகள் என்ன அப்படின்னா அரசர் என்ன செய்யணும் செய்யக்கூடாது, ஒரு குற்றங்களுக்கு எப்படி தண்டனை வழங்கணும் அப்படிங்கிற மாதிரி இருந்துச்சு. அந்த காலத்தில் நிறைய ஸ்மிருதி இருந்துச்சு. மனுஸ்மிருதி, மனுசரிதம்னு சொல்லுவாங்க. சரிங்களா? அதுக்கப்புறம் நாரதரோட ஸ்மிருதி, யக்ஞ வாக்கியர் அப்படிங்கிறோட ஸ்மிருதி. சரிங்களா? இது எல்லாமே இருந்துச்சு. மனுஸ்மிருதி தான் வந்து பார்த்திங்கன்னா எல்லாத்துக்கும் அடிப்படையாக இருந்தது. ஸ்மிருதிகள் பெரும்பாலும் என்னது, வர்ணத்தை மேற்கொண்டு இருந்துச்சு. 4 வர்ண சிராசிரமம் அப்படின்னா மக்களோட தொழிலை பொறுத்து அவங்கள வந்து பிரிக்கிறது. பிராமணர், சத்திரியர், வைசியர், சூத்திரன்னு 4ஆக பிரிப்பாங்க. இதில் பிராமணர்கள் உச்சநிலையில் இருந்தாங்க. அவங்க எவ்வளோ பெரிய குற்றங்கள் செஞ்சிருந்தாலும் அவங்களுக்கு தண்டனையிலிருந்து விடுப்பு கொடுத்துருந்தாங்க. உறுப்பை நீக்கிறதோ கசையடி குடிக்கிறதோ அவங்கள நோகடிக்காமல் மன்னிச்சு விட்டுருவாங்கன்னு வச்சிங்களேன். அவனுக்கு என்ன மாதிரியா தண்டனைகள் செஞ்சாலும் பிராமணர்கள் ஆரம்ப காலகட்டங்கள்லேருந்தே வேத காலங்கள்லேருந்தே மன்னிப்புகள் கொடுக்கப்பட்டிருந்தது. ஏழை எளியவர்கள் இருப்பாங்க இல்லையா, ஒடுக்கப்பட்ட ஜாதியினர்கள், அதற்கப்புறம் பிற்படுத்தப்பட்டவர்கள், இவங்களெல்லாம் என்ன பண்ணாங்க, இவங்க பண்ணுற தப்புகளுக்கு சின்ன தப்பாக இருந்தாலும் மிகப்பெரிய தண்டனைகள் கொடுக்கப்பட்டிருந்தது. அது மட்டும் இல்லாமல் சாதி அடிப்பிலான தொழில்களை மாற்றிக்கொள்வது மிக கொடூர குற்றமாக கருதப்பட்டது. செருப்பு தைக்கிறவன் செருப்பு தான் தைக்கணும், ஒரு வேளை படிக்கணும்னு ஆசைப்பட்டானா அது குற்றம். ஸ்மிருதி எப்படி சொல்லியிருக்கு பாருங்க. ஒரு தச்சர் தச்சு வேலை தான் செய்யணும், பாலம் கட்ட ஆசைப்படக்கூடாது. இதெல்லாம் வந்து அப்போ கொடூர குற்றமாக இந்த ஸ்மிருதிகள் சொன்னிச்சு. ஸ்மிருதிகள் யார், பிராமணர்கள் எழுதி வச்சதுதான். அதற்கப்புறம் வந்து பார்த்திங்கன்னா அஸ்தசாஸ்திரம் வந்துச்சு. அஸ்தசாஸ்திரம் வந்து பார்த்திங்கன்னா சாணக்கியர் எழுதிய அஸ்தசாஸ்திரம் வந்து பார்த்திங்கன்னா குற்றங்கள் நடக்கக்கூடாது அப்படிங்கிறதுக்காக தண்டனைகள் அதிகமாகவும் கடுமையாகவும் இருந்தது. பெண்களை கீழாக நடத்துச்சு. பெண்களுக்கு வாரிசுரிமை கிடையாது. பிராமணர்கள் தண்டனையிலிருந்து விலக்கப்பட்டிருந்தார்கள். சூத்திரர்களும் பஞ்சமர்களுக்கும் நியாயமான விசாரணைகள் கிடைக்கவில்லை. தண்டனைகள் கடுமையாக கொடூரமாக இருந்தது. அதற்கப்புறம் நடுவில் இருந்த குரூப் சத்திரியர்கள் இருப்பாங்க, போர் இருக்கிறீங்க, அவங்களுக்கு வந்து பார்த்திங்கன்னா அதில் அவங்க இராணுவ சட்டங்கள் மூலமாகவே ஏதாவது தண்டனை பண்ணால் கொடுத்துருவாங்க. அதற்கப்புறம் வர்த்தக குழுக்கள் அரசருக்கு போகல. வர்த்தகர் என்ன பண்ணாங்க, அவங்களுக்குள்ள குழுவிலேயே வந்து பார்த்திங்கன்னா வர்த்தக பிரச்சனைகள் தீர்க்கப்பட்டது. சரிங்களா? பல்லவர், பாண்டியர், சோழர், தமிழ்நாட்டில் இருந்த பல்லவர், பாண்டியர், சோழர் இவங்க எல்லாருமே என்ன பண்ணாங்க, நீதி விசாரணை நடைமுறையிலிருந்து பிராமணர்களுக்கு விலக்கு அளித்து பாதுகாத்தனர். நார்த்தில் மட்டும் இல்லை, நம்ம சவுத்துலேயும் இதே மாதிரியான பஞ்சாயத்து ஓடி இருக்கு. உள்ளூர் அமைப்புகளான ஊரார், நகரத்தாருன்னு இருப்பாங்க. இன்ன வரைக்கும் நகரத்தாருக்கு அப்படிங்கிற மாதிரியான இதெல்லாம் இருக்குது. சரிங்களா? அவங்கெல்லாம் என்ன பண்ணாங்க, அவங்களுக்கான நீதித்துறை ஏற்பாடுகளை செஞ்சுருந்தாங்க. அசோகர் வந்தார் இல்லையா, அசோகர் தான் வந்து என்ன பண்ணார், அவர் புத்த மதத்தை ஃபாலோ பண்ணார். இந்து மதத்திலேருந்து விலகி புத்த மதத்தை ஃபாலோ பண்ண ஆரம்பிக்கும் போது இந்த ஸ்மிருதிகளை விலக்கினார், புறம் தள்ளினார். இவ்வளோ கொடூரமாக இருக்கக்கூடாது, எல்லா சமூகங்களுக்கும் சமமாக நடத்தணும், தண்டனைகள் வந்து பார்த்திங்கன்னா இவ்வளோ கொடூரமான தண்டனைகள் நீக்கினார், மனிதாபிமானமாக நடந்துக்கிட்டார். அதே மாதிரி தமிழ்நாட்டிலையும் வந்து பார்த்திங்கன்னா இப்போ சிலப்பதிகாரம், மணிமேகலை எல்லாம் வந்து பார்த்திங்கன்னா புத்த சமண சமய காப்பியங்கள்னு சொல்லுவாங்க. ஸோ அப்போ வரும்போது சிலப்பதிகாரத்திலையும் கோவணன் தூக்கிலிடப்பட்டது ஒரு அரச குற்றம் தான். சரிங்களா? அரசர் தவறாக நீதி வழங்கிடுவார். ஸோ அந்த செயல்முறைகளை வெளியே சொல்லக்கூடிய ஒரு இலக்கியமாக தான் இருக்கும். ஸோ சமணம் புத்தம் வரும்போது இந்த ஸ்மிருதிகள் அதிலிருந்தெல்லாம் வெளியே வந்திருப்பாங்க. சரிங்களா? ஸோ ஆரம்பத்தில் இப்போ இந்தியாவில் என்ன ஆட்சி இருக்குன்னா சட்டத்தின் ஆட்சி. ஒரு சட்டம் தான் பெருசு இந்தியாவில். சட்டம் தான் இந்தியாவில் உச்சபட்ச அதிகாரம். ஆரம்ப காலகட்டங்களில் சட்டத்தின் ஆட்சியில் அதிகாரம் கொண்ட மன்னரின் முடியாட்சிகள் இருந்துச்சு. சரிங்களா? அதற்கப்புறம் வந்து பார்த்திங்கன்னா இப்போ வேத காலத்துக்கு அப்புறம் யார் வருவாங்க அப்படின்னு வந்து பார்த்திங்கன்னா இஸ்லாமிய படையெடுப்புகள்லாம் வந்திருக்கும். ஸோ இஸ்லாமியர் படையெடுப்புகள் எப்படி இருந்துச்சு அப்படின்னா அவங்க ஆண்டது பெரும்பாலும் முஸ்லீம் அல்லாத இந்து மக்கள்.
ஸோ அவங்களுக்கு இந்த மாதிரி குற்றவியல் சட்டங்களில் வந்து பார்த்தீங்கன்னா தேச துரோகம் வந்து பார்த்தீங்கன்னா எல்லாத்துக்கும் பொதுவானது. இந்த சிவில் வழக்கு, சமூக மத விவகாரங்களில் வந்து பார்த்தீங்கன்னா அவங்க தலையிடாத கொள்கையை ஃபாலோ பண்ணாங்க. இப்போ இஸ்லாம் இருக்குன்னா அவங்க சமூகத்தில் மத விவகாரங்கள் ஏதாவது தப்புன்னா அதற்கான தண்டங்கள் இருக்கும். இந்துக்கள் அப்படின்னா அவங்க ஆல்ரெடி என்ன பண்ணிட்டு இருந்தாங்களோ அதை அப்படியே கொண்டு போயிட்டாங்க. அது மட்டும் இல்லாமல் இஸ்லாம் ஆட்சியாளர்கள், முஸ்லீம் ஆட்சியாளர் வந்து பார்த்தீங்கன்னா என்ன பண்ணாங்கன்னா குடிமியல் வழக்கையும் குற்ற வழக்கையும் கரெக்டாக வேறுபடுத்தினாங்க. ஒரு செக் மோசடி அப்படிங்கிறது குடிமியல் வழக்கு, ஒருத்தனை கொலை பண்ணுறதுங்கிறது குற்றவியல் நடவடிக்கை. புரியுதுங்களா? இந்த மாதிரியான விஷயங்கள். ஆனால் இறைப்பலி, சாமியை வந்து அவமதிக்கிறது, இஸ்லாமை அவமதிக்கிறது, மறுக்கனா வந்து வேற ஏதாவது பண்ணுறதுங்கிறப்ப அது கொடிய தண்டனைகள் தான் கொடுத்தாங்க. சரிங்களா? அதற்கப்புறம் வந்து பார்த்தீங்கன்னா முஸ்லீம்லேருந்து சுல்தான் வர ஆரம்பித்தாங்க. சுல்தான்களில் வந்து பார்த்தீங்கன்னா இப்போ இடைக்கால இந்தியானா யார் வருவாங்க அப்படின்னு வந்து பார்த்தீங்கன்னா இந்த அரேபிய துருக்கியர் வருவாங்க. அரேபிய துருக்கியருக்கு அப்புறம் தான் முகலாயர்கள் வருவாங்க. ஸோ அரேபிய துருக்கியில் சுல்தான்கள் இருப்பாங்க. சுல்தான்கள் தான் வந்து பார்த்தீங்கன்னா உச்சபட்ச அதிகாரம், அதாவது பேரரசர். அவங்க வந்து பார்த்தீங்கன்னா அந்த நீதி நிர்வாகத்திற்குன்னு சில ஆள் வச்சுருந்தாங்க. அவங்களோட பேர் என்னன்னு வந்து பார்த்தீங்கன்னா திவானி குவாஷா, அது வந்து பார்த்தீங்கன்னா நடுவர். அதற்கப்புறம் திவானி இ மஸ்லிம், அதிகாரத்துவத்தின் தலைவர். இதை படித்து வச்சுக்கோங்க. திவானி ரியாஸ், தலைமை தளபதி. இதெல்லாம் பொறுத்துக்களை கேட்பாங்க. திவான் வரும், குவாசானா நடுவர், மசலீம்னா ஒரு தலைவர், ரியாசத் அப்படின்னா தளபதி. ஸோ இதே மாதிரி நிர்வாக அமைப்பை பிரித்த மாதிரியே நீதிமன்றம், இதெல்லாம் வந்து பார்த்திங்கன்னா நிர்வாக அமைப்பு. எது? நிர்வாக அமைப்பு. இது வந்து பார்த்திங்கன்னா நீதி அமைப்பை வந்து பார்த்திங்கன்னா 6 வகையாக பிரிச்சுருந்தாங்க. யார்? சுல்தான்கள் ஆட்சி காலத்தில். இடைக்கால இந்தியான்னு தான் கொடுத்துட்டாங்க. அரேபியர், துருக்கியர், முகலாயர்னு அதில் கொடுக்கல. ஸோ இடைக்கால இந்தியாவில் 6 வகையாக நீதிமன்றங்களை பிரிச்சிருக்காங்க. ஃபஸ்ட்டு வந்து பார்த்திங்கன்னா மன்னர் நீதிமன்றம் கடைசி. அதற்கப்புறம் மேல்முறையீட்டு உச்ச நீதிமன்றம் திவானி அல் மசாலிம். அதற்கப்புறம் குடிமியல் வழக்கு வந்து பார்த்திங்கன்னா ரிசால்ட்டு மாநில தலைமை நீதிபதி நீதிமன்றம். குடிமியல் வழக்குக்குன்னு உச்ச நீதிமன்றம் இருக்குது, மேல் முறையீட்டுக்குன்னு உச்ச நீதிமன்றம் இருக்குது, அதுக்கும் மேலே மன்னர் நீதிமன்றம் இருக்குது. அப்புறம் மாநில உயர் நீதிமன்றம் மாதிரி மாநில தலைமை நீதிமன்றம், சத்ரே ஜஹான் நீதிமன்றம் அது பேர். அதற்கப்புறம் தலைமை நீதிபதி நீதிமன்றம், தேச துரோக வழக்குக்காக ரியாசட் அப்படின்னு ஒரு நீதிமன்றங்கள் இருந்திருக்கு. மொத்தம் 6 வகையான நீதிமன்றங்கள் இடைக்கால இந்தியாவில் இருந்திருக்கு. சரிங்களா? ஸோ இந்த ஒரிஜினல் ஜூரிடிகேஷன் சொல்லுவாங்க. மேல்முறையீட்டு நீதிமன்றம், மன்னர் நீதிமன்றம் 2 இருக்கும். ஸோ நீதி நிர்வாகத்தை பொறுத்த வரைக்கும் மேல்முறையீட்டு நீதிமன்றம் தான் கடைசி. அதில் இருந்த வல்லுநர்கள் பேர் வந்து பார்த்திங்கன்னா முஃப்தி. என்னது? முஃப்தி அப்படிங்கிற சட்ட வல்லுநர் இருந்திருப்பாங்க. அவங்க தான் வந்து பார்த்திங்கன்னா மேல்முறையீட்டு நீதிமன்றத்துக்கு போன கேஸை மன்னர் நீதிமன்றத்துக்கு கொண்டு வந்து சுல்தான் என்ன பண்ணுவார்? நீதி வழங்குவார். அவர் ஹெல்ப் பண்ண அந்த லா ஸ்பெஷலிஸ்ட் பேர் என்னன்னு வந்து பார்த்தீங்கன்னா முஃப்தி. சரிங்களா? ஸோ பெரும்பாலும் நான் மேலே சொன்னது தான், அரசர் காலம் மாதிரியே தான் இடைக்கால இந்தியாவும் இருந்துச்சு. அரசர் எந்த இதில் கலந்துக்குவார்? பெரும்பாலும் தேச துரோக வழக்கு, குற்றவியல் வழக்கில் மட்டும்தான் கலந்துப்பார். குடிமியல் வழக்கு அங்கேயே முடிச்சிடும். அந்த சுல்தான் இல்லாத போது அதை யார் தலைமை ஏற்றினா குவாசி உல் குசாட். இங்கே பாருங்க, குவாசின்னு இருக்கார் இல்லையா, அவர் தான் நடுவர், தலைமை நீதிமன்ற அலுவலர். அவருக்கு அப்புறம் வந்து பார்த்தீங்கன்னா சத்ரே ஜஹான் அப்படின்னு ஒரு பதவி உருவாக்கி இருக்கிறாங்க. நீதித்துறையின் உண்மையான தலைமை அலுவலர். சரிங்களா? அதற்கப்புறம் இந்த சத்ரே ஜஹான் நீதிமன்றமும் தலைமை நீதிமன்றமும் அலாவுதீன் கில்ஜி காலத்தில் ஒன்றா இணைக்கப்பட்டு, அதற்கப்புறம் இந்த மாதிரி வந்து உச்ச நீதிமன்றம், மேல்முறையீட்டு நீதிமன்றம்லாம் வேணால் ஒரே நீதிமன்றமாக போயிடலாம். ஸோ குற்றவியல் வழக்கை குற்றவியல் நீதிமன்றங்கள் பார்த்துக்கிட்டும், குடிமியல் வழக்கை குடிமியல் நீதிமன்றத்தை பார்த்துக்கிட்டும் அப்படிங்கிற மாதிரி பிரிச்சு விட்டார். சரிங்களா? மேலே பார்த்ததா திவானி ரியாசத்து தேச துரோக வழக்கு. இங்கே பாருங்கள், இங்கே ஆல்ரெடி கொடுத்துருக்காங்க. சரிங்களா? அதற்கப்புறம் யார் வந்திருப்பா? கிழக்கிந்திய கம்பெனி வந்திருக்கும். 1600 முதலாம் ராணி எலிசபெத்திட்ட சாசன சட்டத்தின் மூலம் பதிவு செய்யப்பட்டது தான் ஆங்கிலேய கிழக்கிந்திய கம்பெனி. இந்த வருஷத்தை ஞாபகம் வச்சுங்க. ஆங்கிலேய கிழக்கிந்திய கம்பெனி எந்த வருஷம் அதை பதிவு பண்ணியிருக்காங்க? 1600.
அதற்கப்புறம் இங்கே வராங்க, அப்ரூவல் வாங்குறாங்க. அவங்களோட வந்து பார்த்திங்கன்னா ஒரு சாசன சட்ட ஆளுநர் இருப்பார், அவரோட உறுப்பினர்லாம் இருப்பாங்க. அதற்கப்புறம் அவங்க மதராஸ்க்கு வந்து மதராஸ் ஒரு மிகப்பெரிய ஆளுகை சக்தியாக வருது. ஸோ இப்போ நிறையா வெள்ளைக்காரன் கிழக்கிந்திய கம்பெனி வந்துச்சு, அவங்க நிறைய பேர் இருப்பாங்க. ஸோ அவங்கள நிர்வாகம் பண்ணுறதுக்கு அவங்களுக்கு சில சட்டங்கள் வச்சுக்கிறாங்க. ஆனால் இவங்க எப்பயுமே அப்போ உள்ளூர் விவகாரங்களில் தலையிடா கொள்கை தான் இருந்திருக்கும். அவங்க விவகாரத்தை மட்டும்தான் பார்த்துக்குவாங்க. சரிங்களா? இங்கிலாந்து சட்டத்தின்படி ஆளுநரும் அவருடைய ஆட்சிக்குழுவும் குடிமையியல் குற்ற வழக்குகளை தீர்மானிக்கிறதுக்கு அதிகாரம் கொடுத்துருப்பாங்க. நீ காலனியாக போயிருக்கிற இடத்துல ஒரு ஆளுநர் இருப்பார், அந்த ஆளுநரும் அவர் ஆட்சிக்குழுவும் இந்த 2 வேலையும் பார்த்துக்கும். அதாவது இவங்க போய் வியாபாரம் பண்ண வந்தவங்க அவங்களோட ஒரு ஆளுங்களை கூப்பிட்டு வராங்க, இங்கே இருக்கிறவங்கள சேர்த்துக்கிறாங்க, அடிமைப்படுத்துகிறாங்க, அவங்க அங்கே ஒரு கோர்ட் வச்சுக்கிறாங்க. சரிங்களா? அதற்கப்புறம் இப்போ முக்கியமான ஒரு பாயிண்ட் கொடுத்துருப்பாங்க. இங்கிலாந்து அரசால் விசாரிக்கப்பட்ட முதல் வழக்கு அசென்டினா வழக்கு. என்ன வழக்கு? அசென்டினா வழக்கு. இந்த வழக்கு எப்போ நடந்துச்சுன்னா 1665. அப்போ ஆளுநராக இருந்தவர் வந்து பார்த்திங்கன்னா பாக்ஸ்கிராஃப்ட். சரிங்களா? அதற்கப்புறம் மதராஸ் நீதிமன்ற அமைப்பு வந்து சீரமைக்கப்படுகிறது. சரிங்களா? இந்த இடத்துல வந்து பார்த்திங்கன்னா ஆளுநரும் அவருடைய குழுவும் ஆல்ரெடி கொடுத்த பவர்லேருந்து உயர் நீதிமன்ற ஆட்சிக்குழுவாக ப்ரமோட் ஆகிறாங்க. ஆங்கிலம் நீதிமன்ற மொழியாக இருக்குது. கடலில் செய்யப்படக்கூடிய கடற்படை குற்றங்களுக்கு ஒரு நீதிமன்றம் நிறுவுறாங்க 1683. சரிங்களா? அதற்கப்புறம் 1687 சாசன சட்டம் மதராஸ் மாநகராட்சி அமைப்பதற்கு கிழக்கிந்திய கம்பெனிக்கு அதிகாரம் அளித்தது. ஸோ சென்னை மதராஸ் வந்து எப்போ அமைக்கப்படுது? 1687. அங்கே அந்த சிட்டியை கட்டமைப்பு பண்ணும்போது அங்கே ஒரு மேயர் நீதிமன்றம் ஒன்று வச்சுருக்கிறாங்க. இதுதான் மதராஸ் நீதிமன்றத்தோட வழக்கு நீதிமன்றம். அதுக்கப்புறம் என்ன பண்ணாங்க? உள்ளூர் மக்கள் அவங்களாம் அந்த கோட்டை தேடி போய் ஆரம்பித்து அவங்களாம் போய் மாட்டிக்கிட்டாங்க. ஸோ சென்னை உருவாக்கப்பட்டது எப்போன்னு வந்து பார்த்திங்கன்னா 1687. அது உருவாக்கும் போதே ஒரு நீதிமன்றத்தையும் வச்சுறாங்க, மேயர் நீதிமன்றம். சரிங்களா? 3 முக்கியமான மாகாணங்கள் இருக்கும், மதராஸ், பாம்பே, கல்கத்தா. இப்போ நம்ம சென்னையோட நீதிமன்றம் எப்படி வந்துச்சுன்னு பார்த்தோம். அடுத்தது வந்து பார்த்திங்கன்னா பாம்பே. பாம்பேக்கு அதிகாரம் செலுத்துறதுக்கான ஆண்டு வந்து பார்த்திங்கன்னா 1688 68வது சட்டம் தான் அதிகாரம் கொடுத்துச்சு. 72 அதை பிரகடனம் பண்ணி பம்பாயில் அறிமுகப்படுத்தியிருக்காங்க. ஸோ பம்பாயில் ஒரு புதிய நீதிமன்றத்தை நிறுவுறாங்க. அந்த நீதிமன்றம் பெரும்பாலும் ஐரோப்பிய சார்ந்த விவகாரங்களுக்கு தான் பொருந்தும், உள்ளூர் போலுக்கு பொருந்தாது. சரிங்களா? அங்கே இருக்கிற விஷயங்களை நிர்வகிக்க ஒரு நியமனம் செய்யப்பட்டாங்க. அதற்கப்புறம் அந்த நீதிமன்றம் 1672 நிறுவனாங்க இல்லையா, அந்த நீதிமன்றம் என்னாச்சு 1690 கலைக்கப்படுது. காரணம் என்னன்னு வந்து பார்த்திங்கன்னா அங்கே ஒரு முகலாய படையெடுப்பு நடக்குது. அவரோட பேர் என்னன்னு வந்து பார்த்திங்கன்னா சித்தியாகூப். ரொம்ப முக்கியமான ஒரு பாயிண்ட். சித்தியாகூப் வந்து படையெடுப்பு நடத்தி ஒரு பெரிய பிரச்சனையாகி நீதிமன்றத்தை கலைச்சிட்டு 12 வருஷத்துக்கு அப்புறம் 1718 மறுபடியும் ஒரு நீதிமன்றம் புதுப்பிக்கப்படுது. இங்கே குற்றவியல் குடிமையியல் வழக்குகள் தனித்தனியாக பிரிக்கப்பட்டு விசாரணை நடத்துகிறாங்க. இதுதான் பம்பாயில நீதிமன்றம் நிறுவனத்துக்கான ஹிஸ்ட்ரி. அடுத்து நம்ம பார்க்க போகிறது கல்கத்தா. கல்கத்தா ரொம்ப முக்கியம். ஏன் அப்படின்னா முதல்ல உச்ச நீதிமன்றம் கல்கத்தாவில் தான் வந்துச்சு. கல்கத்தாவில் முஸ்லீம்ஸும் அதிகம், இந்துக்கள் ஈக்குவலாக முஸ்லீம் இருந்தாங்க. அப்போ வந்து வங்காளம் தானே, அது முஸ்லீமில் இருந்திருப்பாங்க. ஸோ அதனால் அங்கே பெரும்பாலும் இஸ்லாமிய சட்டங்களே இது பண்ண ஆரம்பித்தாங்க. அங்கே கோர்ட்டுன்னு இவங்க பெருசாக எதுவும் வைக்கல. ஃபஸ்ட்டு என்ன பண்ணாங்க, இங்கே சென்னையில் ஆளுநருக்கு ஒரு பவர் கொடுத்தாங்களே, அங்கே வந்து பார்த்திங்கன்னா மாவட்ட ஆட்சியாளர் அப்படிங்கிறவருக்கு பவர் கொடுத்துட்டார். ஸோ அவங்க வசதிக்கு ஏற்ற மாதிரி இந்த நிர்வாக அமைப்பை அவங்க கொண்டு வந்துட்டாங்க. அதற்கப்புறம் 1687 மதராஸ் சாசனம் சட்டம் மாதிரியே 1726 இந்த 3 மாகாணங்கள் இருக்கு இல்லையா, பம்பாய், மദ്രാஸ், கல்கத்தா, 3 மாகாணங்களில் மதராஸில் வச்ச மாதிரியே மேயர் நீதிமன்றங்களை வைக்கிறாங்க. அதுக்கப்புறம் 1753 சாசன சட்ட பிரகாரம் இதில் சில சீர்திருத்தங்களை கொண்டு வராங்க. சரிங்களா? அங்கே என்ன பண்ணுறாங்க, ஒவ்வொரு மாகாணத்துக்கும் 5 நீதிமன்றங்களை நிறுவுறாங்க.
கோரிக்கைகள் நீதிமன்றம், மேயர் நீதிமன்றம். முதல்ல மேயர் நீதிமன்றம் தான் இருந்துச்சு. அப்புறம் கோரிக்கைன்னு கொண்டு வந்தாங்க. குடியரசுத் தலைவர், ஆட்சிக்குழு நீதிமன்றம், அரசியல் தலைமையால் நீதிமன்றம் அப்படின்னு சொல்லி அப்படியே பண்ணிட்டு இருக்காங்க. ஸோ இதில் வரலாற்று சிறப்பு எப்போனா வாரன் ஹாஸ்டிங் வந்ததுக்கப்புறம் வாரன் ஹாஸ்டிங் என்ன பண்ணுறாரு, 1772 ஒரு திட்டத்தை கொண்டு வர்றாரு நீதித்துறையை ஒழுங்குபடுத்துறதுக்காக. அப்போ என்ன பண்ணுறாரு, 1780 மாகாண நீதிமன்றங்களை சீரமைக்கிறார். ஸோ நீதித்துறையை முதலில் சீரமைத்தவர் யாருன்னு வந்து பார்த்தீங்கன்னா வாரன் ஹாஸ்டிங். அவரோட திட்டம் வந்து பார்த்தீங்கன்னா 1772 திட்டம். ஏன்னா வாரன் ஹாஸ்டிங் தான் முதல் கவர்னர் ஜெனரல் இல்லையா. ஸோ சட்டங்களை தொகுத்து காரன்வாலி சட்ட தொகுப்பு அப்படிங்கிறத இம்ப்ளிமெண்ட் பண்ணுறாரு. எல்லா சட்டத்தையும் தொகுக்கிறாரு. முஸ்லீம் சட்டங்களை தொகுக்கிறாரு. முஸ்லீம் சட்டங்களை தொகுத்து குற்றவியலுக்கு என்ன தண்டனை, குடிமையிலுக்கு என்ன தண்டனைன்னு சொல்லி ஒரு சட்டத்தை திருத்தி ஒரு சட்ட புத்தகத்தை ரெடி பண்ணுறாரு. அதுதான் வந்து பார்த்தீங்கன்னா காரன்வாலி சட்ட தொகுப்பு அப்படின்னு சொல்லுவாங்க. மிகப்பெரிய பங்களிப்பு. அதற்கப்புறம் அந்த சட்ட தொகுப்பை பேஸாக பண்ணி 10 வருஷத்துக்கு ஒரு தடவை 10-20 வருஷத்துக்கு ஒரு தடவை வந்து பார்த்தீங்கன்னா சாசன சட்டம் போட்டுக்கிட்டே இருப்பாங்க. இவர் 72 வந்து சட்டங்களை எல்லாம் தொகுத்ததுக்கு அப்புறம் 773வது பட்டய சட்டத்தை பிரகாரம் ஒவ்வொரு இதுலேயும் வந்து பார்த்தீங்கன்னா ஒவ்வொரு உச்சநீதிமன்றம் அமைக்கிறதுக்கு மன்னருக்கு அதிகாரம் அளிக்கிறாங்க. ஸோ 1773 என்ன பண்ணுறாங்க, ஒழுங்குமுறை சட்டத்து பிரகாரம் நீதிமன்றத்தை வந்து கல்கத்தாவில் நிறுவுறாங்க. ஸோ கல்கத்தாவில் தான் ஃபஸ்ட்டு. அதற்கப்புறம் வந்து பார்த்தீங்கன்னா 1801, 1824 பம்பாய் மதராஸில் உச்ச நீதிமன்றங்கள் நிறுவப்படுகிறது. ஒரு 30 வருஷம் கழிச்சு. ஸோ முதல்ல உச்சநீதிமன்றம் எங்கே வந்திருக்கு, கல்கத்தாவில். 801 மதராஸ், 824 பம்பாய். சரிங்களா. இதெல்லாம் வர்றதுக்கான காரணம் என்னன்னு வந்து பார்த்தீங்கன்னா 1793 காரன்வாலி தொகுத்த காரன்வாலி சட்ட தொகுப்பு. ஸோ அது என்ன பண்ணுறாங்க, கேஸை ரெண்டாக பிரிக்கிறாங்க, கிரிமினல் வழக்கு, குடிமையல் வழக்கு. ஸோ ரெண்டுக்குமே தனித்தனி சட்ட தொகுப்பு இருக்குது. குடிமையல் நீதிமன்றங்களை அங்கீகரித்து நீதிமன்ற கட்டங்களை நீக்கி குற்றவியல் நீதிமன்றங்களையும் திருத்தம் செய்கிறார் காரன்வாலிஸ். அதற்கப்புறம் அவருக்கு அப்புறம் பதவியேற்ற மிண்டோ என்ன பண்ணுறாரு, அதிகாரங்களை, நீதிமன்றங்களோட அதிகாரங்களையும் அதிகார வரம்புகளையும் உயர்த்துறாரு. அதற்கப்புறம் 1813 ஹாஸ்டிங்ஸ் வராரு. அவர் என்ன பண்ணுறாரு, அவரும் சில சீர்திருத்தங்களை கொண்டு வராரு. சரிங்களா. அதற்கப்புறம் பெண்டிங் வராரு. அவரும் சில சீர்திருத்தங்களை கொண்டு வந்து மாகாண மேல்முறையீட்டு நீதிமன்றங்களை மூடுறாரு. சீர்திருத்தம் பண்ணார் தான் சொல்லியிருக்காங்க. சரிங்களா. மிண்டோ என்ன பண்ணார்னா அதிகாரம் வந்து அதிகரிச்சிருக்கிறாரு. ஹாஸ்டிங்ஸ் வந்து அவரும் சில சீர்திருத்தங்கள் கொண்டு வந்திருக்காரு. பெண்டிங் என்ன பண்ணுறாரு, வில்லியம் பெண்டிங் மேல்முறையீட்டு நீதிமன்றங்களை மூடி புதுசாக வேற வந்து மாவட்ட நீதிமன்றங்களை வந்து பார்த்திங்கன்னா திறக்கிறாரு. மாகாணத்துக்கு எதுக்கு போவோம், உங்கள் மாவட்டத்திலே முடிச்சுக்கோ அப்படின்னு சொல்லிட்டு. சரிங்களா. அதற்கப்புறம் 1861 கல்கத்தா, மதராஸ், பம்பாய் உயர்நீதிமன்றங்களை அமைக்க மன்னருக்கு அதிகாரம் அளிக்குது. அதாவது 3 இடத்துல உச்சநீதிமன்றம் இருக்கு இல்லையா, அங்கே உயர்நீதிமன்றம் ஒன்று கொண்டு வராங்க. உயர்நீதிமன்றம் வந்துச்சுன்னா உச்சநீதிமன்றம் அழிஞ்சிடும். ஸோ இந்தியாவில் முதல் உயர்நீதிமன்றங்கள் தோன்றுவதற்கு வழிவகை செய்த சட்டம் எதுன்னு வந்து பார்த்தீங்கன்னா 1861 இந்திய உயர்நீதிமன்ற சட்டம். சரிங்களா. அதற்கப்புறம் வந்து பார்த்தீங்கன்னா 1935 இந்திய அரசாங்க சட்டம் இருக்கு இல்லையா, அது என்ன பண்ணுறது, அதுலேயும் சில மாறுதல்கள் கொண்டு வந்து நிறைய இடங்களில் உயர்நீதிமன்றங்களை நிறுவுறாங்க. எங்கெங்கன்னு வந்து பார்த்தீங்கன்னா பஞ்சாப், அசாம், ஒடிசா, ராஜஸ்தான், திருவாங்கூர், மைசூர், ஜம்மு காஷ்மீர் 7 உயர்நீதிமன்றங்கள் நிறுவப்படுகிறது. ஸோ முதல்ல உச்சநீதிமன்றங்களும் உயர்நீதிமன்றங்களும் 3 மாகாணங்கள்ல இருந்துச்சு. 35 சட்டத்துக்கு அப்புறம் தான் ஒரு 7 இடத்துல வருது. சரிங்களா. அதுக்கப்புறம் என்ன பண்ணுறாங்க, இருக்கிற ஒவ்வொரு பகுதிக்கும் ஏற்ற மாதிரி 2-3 ஸ்டேட்டுக்கு ஏற்ற மாதிரி 4-5 ஸ்டேட்டுக்கு ஏற்ற மாதிரி உயர்நீதிமன்றம் ஆப்ரேட் ஆகுது. அதற்கப்புறம் வந்து பார்த்தீங்கன்னா 1976 42வது திருத்த சட்டம் உயர்நீதிமன்றங்களின் அதிகார வரம்பில் பெருளவு மாற்றத்தை கொண்டு வந்தது.
இதுதான் ஹிஸ்ட்ரி. சரிங்களா? 1935வது சட்டமும் வந்து பார்த்தீங்கன்னா ஒரு முக்கியமான சட்டம். ஏன்னா ஒற்றையாட்சியிலேருந்து கூட்டாட்சிக்கு மாறுறாங்க. ஏன்னா அவங்க என்ன பண்ணுவாங்க, மாண்டேக ஜேம்ஸோட மாகாணங்களில் தன்னாட்சி கொண்டு வந்திருப்பார். இரட்டையாட்சி ஒழிச்சு தன்னாட்சி, மத்தியில் ஒற்றையாட்சி, மாகாணங்களில் இரட்டையாட்சி கொண்டு வந்திருப்பார். சரிங்களா? அந்த சுயாட்சி கொண்டு வந்துடுவார். சுயாட்சி பிரகாரம் வந்து பார்த்தீங்கன்னா நிறைய நீதிமன்றங்கள் தொடங்கப்படுகிறது. சரிங்களா? அதற்கப்புறம் சுதந்திரம் பெற்றதுக்கப்புறம் 1950 இந்தியா ஒரே ஒரு உச்சநீதிமன்றமாக மாறுது. சரிங்களா? ஸோ 35க்கும் 47க்கும் கிட்டத்தட்ட ஒரு 12 ஆண்டுகள், 12 ஆண்டுகளில் நிறைய மாற்றங்களை கொண்டு வருது. இதில் இடையில வந்து பார்த்திங்கன்னா பிரபுக்கள் அவைன்னு ஒன்று இருந்துச்சு, அதை கேன்சல் பண்ணிடுவாங்க. அங்கே பிரபுக்கள் இருப்பாங்க, அவங்க சொல்கிறது அதுதான் வந்து பார்த்திங்கன்னா நீதிமன்ற மேலவை. இதுவும் சில சிறப்பான வேலைகள்லாம் செஞ்சிருக்கு. இதில் நம்ம தெரிஞ்சிக்கக்கூடியது அவ்வளவுதான். பிரபுக்களின் நீதிமன்ற மேலவை ஒழிப்பு, கூட்டாட்சி முறை சார்ந்த நீதிமன்ற விரிவாக்க சட்டம் இதெல்லாம் 1947 இயற்றப்பட்டது. இதில் இந்த பேராகிராஃபில் இருக்கிற இன்னொரு முக்கியமான பாயிண்ட். ஸோ ஜனவரி 26, 1950 அரசமைப்பு அமலாக்கத்துடன் உறுப்பு ஆர்டிகல் 124 என்ன பண்ணுச்சு, இந்திய உச்சநீதிமன்றத்தை நிறுவ வழிவகை செய்தது. ஸோ இந்திய உச்சநீதிமன்றம் நிறுவுவதற்கான ஆர்டிகல் 124. அதற்கப்புறம் இப்போ இருக்கிற அமைப்பு 3 அடுக்கு அமைப்பு முறை இருக்குது இந்தியாவில். ஒன்று உச்சநீதிமன்றம், சுப்ரீம் கோர்ட்டு, அதுக்கப்புறம் ஒவ்வொரு ஸ்டேட்லேயும் இருக்கிற ஹைகோர்ட்டு, அதற்கப்புறம் வந்து பார்த்திங்கன்னா மாவட்டத்தில் இருக்கிற செஷனல் மேஜிஸ்ட்ரேட் கோர்ட்டுன்னு சொல்லுவாங்க, செஷன்ஸ் கோர்ட்டுன்னு சொல்லுவாங்க, மாவட்ட அமர்வு நீதிமன்றங்கள். இதுதான் 3 அடுக்கு முறை. இல்லை உச்சபட்ச அமைப்பு எது, உச்சநீதிமன்றம். உச்சநீதிமன்றத்துக்கு கீழே உயர்நீதிமன்றங்கள், ஒவ்வொரு மாநிலத்துக்கும் உயர்நீதிமன்றங்களுக்கு கீழே அந்த மாவட்ட நீதிமன்றங்கள். இது ஜட்ஜு, இது யார் என்ன சொல்லுவாங்க, மேஜிஸ்ட்ரேட்டுன்னு சொல்லுவாங்க. சரிங்களா? அதுக்கப்புறம் உச்சநீதிமன்றத்தோட பணிகள் சொல்லியிருப்பாங்க. உச்சநீதிமன்றம் தான் அரசமைப்பின் பாதுகாவலன். 2 மாநிலத்துக்கிடையே சண்டை வந்துச்சுன்னா அதுதான் வந்து உள்ளே புகுந்து பஞ்சாயத்து சொல்லும். அதே மாதிரி மத்திய அரசுக்கு மாநில அரசுக்கு ஏதாவது பிரச்சனை வந்தாலும் தீர்த்து வைக்கும். குற்றவியல் குடிமையியல் வழக்குகளில் அதிகபட்ச மேல்முறையீட்டு உச்சநீதிமன்றம் வரைக்கும் தான். அடிப்படை உரிமைகளை பாதுகாக்கும், அமலாக்கம் செய்யும். சரிங்களா? இந்திய குடிமக்களின் சுதந்திரம், பொறுப்பு ஆகியவற்றை சுமக்கும். சரிங்களா? இந்தியாவின் உச்சநீதிமன்றம் தான் தலைமை நீதிமன்றம். அதை வந்து அஃபெக்ஸ்ன்னு சொல்லுவாங்க. அதுக்கப்புறம் இதில் முக்கியமான பாயிண்ட்ஸ்ன்னு எதுவும் இருக்காது பெருசாக. ஸோ உச்சநீதிமன்றத்தோட அதிகாரங்கள் சொல்லியிருக்காங்க. அதுக்கு வந்து பார்த்திங்கன்னா 3 வகையான வரம்புகள் இருக்குது. அசல் வரம்பு, மேல்முறையீட்டு வரம்பு, ஆலோசனை வழங்குது அப்படிங்கிறதுனா, இப்போ வந்து ஏதாவது ஒரு விஷயத்தில் பிரதமரோ குடியரசுத் தலைவரோ அவருக்கு ஏதாவது தேவைங்கிறப்ப உச்சநீதிமன்றம் அவர் கேட்குற விஷயத்துக்கு ஆலோசனை வழங்கும். அதுதான் ஆலோசனை அதிகார வரம்பு. அசல் வரம்பு அப்படின்னா என்ன அப்படின்னா, அதுக்கு வரும் இல்லையா ஒரு கேஸு, அதை வந்து விசாரிக்கிறது. அரசாங்கத்துக்கும் மாநில அரசுங்களுக்கும் ஏதாவது இருக்கிற விஷயத்தை விசாரிக்கிறது. 2 மாநிலத்துக்கு நடுவிலேயே நடக்கிற விஷயத்தை வந்து பார்த்திங்கன்னா விசாரித்து தீர்ப்பு கொடுக்கறது. அடிப்படை உரிமைகள் ஏதாவது ஒரு பிரச்சனை வந்துச்சு அப்படின்னா அது உள்ள நுழைஞ்சு தீர்த்து வைக்கிறது தான் அதோட அசல் அதிகார வரம்பு. மேல்முறையீட்டு வரம்பு அப்படின்னா, இப்போ நீங்கள் ஹைகோர்ட்டில் தோற்று போயிட்டீங்கன்னா அடுத்து சுப்ரீம் கோர்ட்டுக்கு போவீங்க. அதுதான் வந்து பார்த்திங்கன்னா அதிகார வரம்பு. ஸோ அதிகார வரம்பே 2 ஒன்று இருக்கும். மேல்முறையீட்டு அதிகார வரம்புனா என்ன இருக்கும், நீங்கள் சுப்ரீம் கோர்ட்டில் தோற்று போயிட்டீங்கன்னா ஹைகோர்ட்டில் தோற்று போயிட்டீங்கன்னா சுப்ரீம் கோர்ட்டுக்கு போவீங்க. அது ஒரு அதிகார வரம்பு, மேல்முறையீட்டு அதிகார வரம்பு. அதே மாதிரி நீதி பேராண்களை வெளியிடக்கூடிய ஒரு வரம்பு, இது அதோட மேல்முறையீட்டு அதிகார வரம்பு. சரிங்களா? ஆலோசனை தான் சொன்னேன் நான் உங்களுக்கு. குடியரசுத் தலைவருக்கு ஏதாவது ஒரு சட்ட விவகாரத்தில் ஏதாவது ஆலோசனை தேவை அப்படின்னா உச்சநீதிமன்றம் ஆலோசனை வழங்கும். சரிங்களா? அதுக்கப்புறம் வேறு எதுவும் இல்லை. இப்போ உயர்நீதிமன்றங்களோ கீழவை நீதிமன்றங்களோ ஏதாவது ஒரு விஷயத்தில் ஜட்ஜ்மெண்ட் கொடுக்குது அப்படின்னா அது அரசமைப்பின் அடிப்படை நோக்கங்களுக்கு எதிராக இருக்குன்னா அதை ரத்து செய்யக்கூடிய அதிகாரம் உச்சநீதிமன்றத்துக்கு இருக்குது. சரிங்களா?
ஸோ உச்சநீதிமன்றத்தோட அமைப்பு ரொம்ப முக்கியமானது. இந்த பாடத்திலே ரொம்ப முக்கியமான பகுதி இதுதான். இந்திய அரசமைப்பு பகுதி 5ல் அத்தியாயம் 4ல் நிறுவியிருக்காங்க உச்சநீதிமன்றத்தோட அமைப்பு. சரிங்களா? அதோட ஆர்டிகல் 124லேருந்து 147 வரைக்கும். 124ன்னு வந்துட்டாலே உங்களுக்கு என்னது, உச்சநீதிமன்றத்தோட அமைப்புன்னு ஆக வச்சுங்க. ஸோ ஆரம்பத்தில் ஒரு நீதிபதி 7 பேர் இருந்தாங்க எங்க உச்சநீதிமன்றத்தில். 2008 வந்து பார்த்தீங்கன்னா 30 பேர் இருந்தாங்க நீதிபதிகள். 2019 வந்து பார்த்தீங்கன்னா 34 நீதிபதிகள் இருந்தாங்க, தலைமை நீதிபதி உட்பட. ஸோ இப்போ வரைக்கும் அதே டேட்டான்னு தான் நினைக்கிறேன். அஃபெக்ஸ்னா உச்சநீதிமன்றம் மொத்தம் 34 பேர், தலைமை நீதிபதி உட்பட. அப்போ ஒரு ஜட்ஜு, அது ஒரு தலைமை ஜட்ஜு, மீதி 33 ஜட்ஜு இருப்பாங்க. ஸோ உச்சநீதிமன்ற நீதிபதியை நியமனம் செய்வது யாரு? குடியரசுத் தலைவர். அவர் நியமனம் செய்கிறதுக்கு யார், உச்சநீதிமன்ற நீதிபதியை யார் எப்படி தேர்ந்தெடுப்பாங்க அப்படின்னா அதுக்கு ஒரு குழு இருக்கும். அந்த குழு பேர் வந்து பார்த்திங்கன்னா கொலாஜியம் அப்படின்னு சொல்லுவாங்க. மூத்த நீதிபதிகள்லாம் கொண்ட ஒரு குழு. இவங்க தான் என்ன பண்ணுவாங்க, உச்சநீதிமன்ற தலைமை நீதிபதியை தேர்ந்தெடுப்பாங்க. அதற்கப்புறம் குடியரசுத் தலைவரோட ஆலோசனை பண்ணி குடியரசுத் தலைவர் அவரை நியமனம் செய்வார். ஸோ உச்சநீதிமன்ற நீதிபதிகளோட பதவிக்காலம் எத்தனை வருஷம்னா 65 வயசு வரைக்கும். பதவி விலகணும்னு நினச்சா அவங்க கைப்பட ஒரு லெட்டர் எழுதி குடியரசுத் தலைவருக்கு சமர்ப்பிக்கலாம். அதுக்கப்புறம் ஏதாவது ஒரு நீதிபதி ஏதாவது தவறாக கேஸ் வழங்குறாரு, ஏதாவது ஒரு அலிகேஷனில் மாட்டுறாரு அப்படின்னா நாடாளுமன்றத்தின் கண்டன தீர்மானம் மூலம் அவரை பதவி விலக்கம் செய்ய முடியும். ஸோ இந்திய உச்சநீதிமன்ற தலைமை நீதிபதியாக இருக்கிறதுக்கு என்னென்ன கிரைட்டீரியான்னு பார்த்தீங்கன்னா, இந்திய குடிமகனாக இருக்கணும், ஒரு உயர் நீதிமன்ற நீதிபதியாக 5 வருஷம் பணியாற்றிருக்கணும். ஏதாவது ஒரு ஹைகோர்ட்டில் நீங்கள் 5 இயர்ஸ் ஜட்ஜாக இருந்துருக்கணும், ஹைகோர்ட் ஜட்ஜாக இருந்திருக்கணும். அப்படி இல்லை அப்படின்னா குறைந்தது 10 ஆண்டுகள் அரசு வழக்கறிஞராக நீங்கள் பணியாற்றிருக்கணும். இல்லை நீதிமன்றங்களில் நீங்கள் வழக்கு உரைஞராக இருந்திருக்கணும். வழக்கறிஞர் வேற, வழக்குரைஞர் வேற, ரெண்டுக்கும் டிஃப்ரென்ஸ் இருக்கு. சரிங்களா? அது மட்டும் இல்லாமல் குடியரசுத் தலைவருக்கு அவரோட பாயிண்ட் ஆஃப் வியூவில் அவர் ஒரு சிறந்த சட்ட நிபுணராக அவர் கருதணும். அவரை தான் உச்சநீதிமன்ற நீதிபதியாகவோ தலைமை நீதிபதியாகவோ நியமிப்பாங்க. சரிங்களா? அடுத்து உச்சநீதிமன்றம் மாதிரியே உயர்நீதிமன்றம் அதோட பவர் வந்து பார்த்தீங்கன்னா, இதோட பவர் சென்ட்ரல் இந்திய முழுமைக்கும், இது அந்த மாநிலத்துக்கு. சரிங்களா? இப்போ 4 மாநிலங்களுக்கு கூட ஒரு உயர்நீதிமன்றம் கூட இருக்கும். சரிங்களா? இப்போ ஆந்திரா தெலுங்கானாவுக்கு ஒன்று தான் இருக்கும்னு நினைக்கிறேன். ஸோ உயர் நீதிமன்றங்கள் வந்து பார்த்திங்கன்னா மாநிலத்தோட தலைமை நீதித்துறை. ஸோ அதுக்கு கீழே வந்து மாவட்டங்கள் வரும். இந்தியாவில் வந்து பார்த்திங்கன்னா ஒரு 25 உயர்நீதிமன்றங்கள் வந்து பார்த்திங்கன்னா இருக்குது. ஒவ்வொரு மாநிலத்துக்கும் உயர்நீதிமன்றங்கள் இருக்குது. சில சமயம் வந்து பார்த்திங்கன்னா 1-2 மாநிலங்களுக்கு சேர்த்து 4 மாநிலங்களுக்கு சேர்த்து கூட ஒரே உயர்நீதிமன்றம் இருக்குது. இந்த வடகிழக்கு மாநிலங்கள்லாம் இருக்கு இல்லையா, அசாம், திரிபுரா, சிக்கிம், இங்கெல்லாம் வந்து பார்த்திங்கன்னா ஒரு 3-4 ஸ்டேட்டுக்கு ஏற்ற மாதிரி ஒரே உயர்நீதிமன்றமாக இருக்கும். ஸோ உச்சநீதிமன்றத்தோட அதிகார வரம்புகள் எப்படியோ அதே தான் உயர்நீதிமன்றமும். சரிங்களா? ஸோ உயர்நீதிமன்றத்தில் ஒரு தலைமை நீதிபதி, மற்ற இதர நீதிபதிகள் இருப்பார், அதே மாதிரி தான். ஆனால் இது அதிலிருந்து எப்படி வந்து டிஃப்ரென்ஷியேட் ஆகுது அப்படின்னு வந்து பார்த்திங்கன்னா, பதவி காலம். அவங்க வந்து பார்த்திங்கன்னா 65 வயசு வரைக்கும் பதவியில் இருக்கலாம். உயர்நீதிமன்றம் வந்து பார்த்திங்கன்னா 62 தான். பதவி நீக்கம் முறை வந்து பார்த்திங்கன்னா ஆஸ் யூஷுவல் சேம். அங்கே வந்து பார்த்திங்கன்னா நாடாளுமன்றத்தில் ஒரு கண்டன தீர்மானம் போட்டு தூக்குவாங்க. இங்கே வந்து பார்த்திங்கன்னா சட்டசபையில் ஒரு கண்டன தீர்மானம் வந்து போடுவாங்க. சரிங்களா? ஸோ தகுதிகளும் அதே மாதிரி தான். ஒரு 10 இந்திய குடிமகனாக இருக்கணும். இதில் வந்து பார்த்திங்கன்னா நீதித்துறையில் 10 வருஷம் வந்து பார்த்திங்கன்னா ப்ராக்டிஸ் பண்ணியிருக்கணும். அதில் உயர்நீதிமன்றத்தில் 5 வருஷம் உயர்நீதிமன்ற நீதிபதியாக இருந்திருக்கணும், உச்சநீதிமன்ற தலைமை நீதிபதி ஆகிறதுக்கு. இங்கே வந்து பார்த்திங்கன்னா 10 ஆண்டுகள் நீதித்துறையில் பணியாற்றியிருக்கணும். அதே மாதிரி உயர்நீதிமன்ற வழக்கறிஞராக, அரசு வழக்கறிஞராகவோ மற்ற வழக்கறிஞராகவோ 10 வருஷம் இருந்திருக்கணும். சரிங்களா? ஸோ மாநில வழக்கு எல்லாமே இதுதான் பார்க்கும். இதுதான் உச்சநீதிமன்றத்துக்கும் உயர்நீதிமன்றத்துக்கும் மினிமம் டிஃப்ரெண்ட். ஸோ உயர்நீதிமன்ற நீதிபதிகளையும் குடியரசுத் தலைவர் தான் நியமிப்பார். ஆனால் ஆளுநரை கலந்தாலோசிப்பார். அந்த மாநிலத்தோட ஆளுநரை கலந்தாலோசிப்பார். உச்சநீதிமன்ற தலைமை நீதிபதியை கலந்தாலோசித்து தான் அவர் பண்ணுவார். சரிங்களா?
ஸோ அடிப்படை உரிமைகளை பாதுகாப்பதற்கான சட்ட வழித்தீர்வுகள்னு கொடுத்துருக்காங்க. ஒன்றும் இல்லை, ஆர்டிகல் 32, ஆர்டிகல் 226. ஸோ ஆர்டிகல் 32ல் 5 நீதி பேராண்மைகள் வரும். நீங்கள் ஆல்ரெடி பார்த்துருப்பீங்க சரிங்களா. 10th பார்த்தா அந்த 5 நீதி பேராண்மைகள், ஹேபியஸ் கார்பஸ் மனு, செட்டோரி, குவார் வாரண்டோ, ப்ராகிபிஷனு சரிங்களா. அதே தான் இங்கேயும் கொடுத்துருப்பாங்க. சட்டத்திற்கு புறம்பா ஒருத்தரை கைது செய்கிறதுலேருந்து தடுக்கிறது ஆட்கொணர்வு நீதிப்பான்மை, அதை தான் கொடுத்துருப்பாங்க. அதுதான் கொஞ்சம் எலாபரேட் பண்ணி கொடுத்துருப்பாங்க. அதை நீங்கள் படிச்சிங்க அப்படின்னா பெரும்பாலும் இதை படிக்க தேவையில்லை சரிங்களா. முக்கியமான ஆர்டிகல் இந்த பாடத்தில் ரொம்ப முக்கியமான ஆர்டிகல் எதுனா, அடிப்படை உரிமைகளுக்கு 5 நீதி பேராண்மை வழங்குறதுக்கான ஆர்டிகல் 32 வந்து பார்த்திங்கன்னா உச்சநீதிமன்றத்துக்கு, அதுவே உயர்நீதிமன்றத்துக்குன்னா ஆர்டிகல் 226. மறந்துடாதீங்க, ஆர்டிகல் 226 சரிங்களா. ஸோ பொதுநல வழக்கு அது வரும். பொதுநல வழக்கு அப்படின்னா தனிநபர் மேலே போட முடியாது. ஒரு கவர்மெண்ட் தப்பு பண்ணுது, இல்லை கவர்மெண்ட் சார்ந்த ஒரு விஷயங்கள், பொதுவாக ஒரு விஷயம் ஒருத்தரை பாதிக்குது, மக்களை எல்லாத்தையும் பாதிக்கும் போது யாராவது ஒரு தனிநபர் அந்த விஷயத்தை எதிர்த்து பொதுநல வழக்கு போட முடியும் சரிங்களா. இப்போ டாஸ்மாகோட நேரத்தை குறைங்க, எண்ணிக்கைகளை குறைங்க அப்படின்னு யாராவது ஒருத்தர் கவர்மெண்ட் மேலே கேஸ் போடலாம். அப்போ உச்சநீதிமன்றம் அதை பொதுநல வழக்காக எடுத்துக்கிட்டு அதை ஆய்வு செஞ்சு கவர்மெண்ட்டுக்கு ஆர்டர் போடும். இந்த இடத்தெல்லாம் தூக்குங்க, அதை தூக்குங்க, இதை தூக்குங்க. அதுதான் வந்து பார்த்திங்கன்னா பொதுநல வழக்கு சரிங்களா. இதுதான் பொதுநல வழக்கு. அதுவும் வந்து பார்த்திங்கன்னா ஆர்டிகல் 32 உச்சநீதிமன்றம், ஆர்டிகல் 226 உயர்நீதிமன்றம், குற்றவியல் நடைமுறை சட்டம் நடுவர் நீதிமன்றங்களுக்கான பொதுநல வழக்குக்கான ஆர்டிகல் 133 ரொம்ப முக்கியம் சரிங்களா. 133 நடுவர் நீதிமன்றங்களுக்கான பொதுநல வழக்குக்கான ஆர்டிகல். பொதுநல வழக்கு வந்து பார்த்திங்கன்னா நிறைய இடத்துல நாம் வழிகாட்டு நெறிமுறையின்படி நாம் போட முடியும். கொத்தடிமை தொழிலாளர்கள் முறை, கைவிடப்பட்ட ஆதரவற்ற குழந்தைகள், குறைந்தபட்ச கூலி வழங்காமை, சிறைச்சாலையில் நிகழும் மரணங்கள், வன்கொடுமை, ஏதாவது ஒருத்தர் வந்து வழக்க பதில்னா அந்த காவல்துறைக்கு எதிராக வரதட்சணை கோரி டார்ச்சர் பண்ணுறாங்க, கடத்தல், எது வேண்டாலும் வந்து பார்த்திங்கன்னா நீங்கள் குற்றவியலாக பொதுநல வழக்கு போட முடியும் சரிங்களா. இங்கே ஒரு கொடுத்துருப்பாங்க, சுற்றுச்சூழல் மாசு, பட்டியல் ஜாதியினர் பழங்குடியினருக்கான வன்கொடுமை சரிங்களா. ஸோ இங்கே வந்து பார்த்திங்கன்னா சில பொதுநல வழக்குகளுக்கான எக்ஸாம்பிள்ஸ் கொடுத்துருப்பாங்க. 2005 ஒரு வழக்கை பொதுநல வழக்காக தீர்மானிச்சிருக்கோம். அந்த வழக்கு யாராக இருக்குன்னா, பொது நலனுக்கான சமூகம் அப்படிங்கிற ஒரு அமைப்பும் கவர்மெண்ட் ஆஃப் இந்தியாவுக்கு எதிராக ஒரு வழக்கு போட்டிருக்கோம். அந்த இடத்துல என்னென்னா, சாலை விபத்து பெருகிட்டு வருது, அதுக்கேற்ற மாதிரி பாதுகாப்பு சட்டங்களை இந்திய அரசு போடணும் அப்படின்னு ஒரு பொதுநல வழக்கு ஒரு அமைப்பு போட்டிருக்கும். ஸோ அதை கருத்தில் எடுத்துக்கிட்டு அதுக்கேற்ற மாதிரி அவங்க என்ன பண்ணுவாங்க, உச்சநீதிமன்றம் கவர்மெண்ட் ஆஃப் இந்தியாவுக்கு வந்து பார்த்திங்கன்னா இந்த பாதுகாப்பு சம்மந்தமாக நீங்கள் கன்சிடர் பண்ணி இதெல்லாம் நீங்கள் எடுக்கணும் அப்படின்னு சொல்லி உத்தரவு போடும். அது ஒரு பொதுநல வழக்கு. அதே மாதிரி அங்கம்மாள் பாண்டே அப்படிங்கிறவங்க உத்தரப்பிரதேசத்துலேருந்து உத்தரப்பிரதேச அரசுக்கு எதிராக ஒரு பொதுநல வழக்கு போட்டிருப்பாங்க. என்னென்னா, ஒரு நினைவு அரங்கம் இடிச்சிட்டு கட்டுறாங்க, அந்த கட்டுமான பணியை குறிப்பிட்ட காலத்துக்கு தடை செய்யுங்கன்னு போட்டிருப்பாங்க. கவர்மெண்ட் எடுத்துக்கிட்டு அதை இம்ப்ளிமெண்ட் பண்ணியிருக்கும். அப்புறம் இன்னொரு பொதுநல வழக்கு போட்டிருப்பாங்க, மக்களாட்சி உரிமைகளுக்கான மக்கள் ஒன்றியம் அப்படிங்கிற அமைப்பு. இங்கே பாருங்கள், போடுறது ஒரு அமைப்பு, தனி மனிதரும் போடுவாங்க. இங்கே அங்கம்மாள் பாண்டேங்கிறது ஒரு தனி மனிதர். அவங்க உத்தரப்பிரதேச கவர்மெண்ட்டுக்கு எதிராகவே அந்த கட்டுமானத்தை நிறுத்த சொல்லி போட்டிருக்காங்க சரிங்களா. போன ஒரு 3-4 வருஷத்துக்கு முன்னாடி பசுமை வழிச்சாலைன்னு ஒரு விஷயம் கொண்டு வந்தாங்க. அதுக்கு எதிராக பொதுநல வழக்கு போட்டு உயர்நீதிமன்ற கீழே தமிழக அரசுக்கு வந்து பார்த்திங்கன்னா ஸ்டே கொடுத்துருக்கும். ஸோ அது மாதிரியான வழக்குகள். ஸோ இந்த வழக்கில் என்ன சொல்லியிருப்பாங்கன்னா, பின்தங்கிய மக்களுக்கான நிவாரணத்தை கோரி நீதிமன்றங்களுக்கு ஈஸியாக அணுக முடியல, கடினமாக இருக்குது அப்படின்னு சொல்லி ஒரு பொதுநல வழக்கு போட்டிருப்பாங்க. ஸோ இந்த பொதுநல வழக்கெல்லாம் வந்து எக்ஸாம்பிளாக கொடுத்துருப்பாங்க, சும்மா பார்த்து வச்சுங்க. பரமானந்த் கட்டாரா,
சரிங்களா? அது என்னன்னா, மருத்துவ தொழிலில் ஒவ்வொரு நபரும் காயமடைந்த எந்த ஒரு குடிமகனுக்கும் வழக்கமான நடைமுறைகளை காரணம் காட்டி காத்திருக்க வைக்காமல் இது பண்ணணும், மருத்துவம் செய்யணும் அப்படின்னு சொல்றது. ஸோ அதில் வந்து பார்த்தீங்கன்னா செய்யணும் அப்படின்னு சொல்லி உச்சநீதிமன்றம் தீர்ப்பு வழங்கியிருக்கும். அந்த ஒரு கேஸை போட்ட ஒரு பெரிய மனிதர் யாருன்னு வந்து பார்த்தீங்கன்னா பரமானந்த் கடாரா, மனித உரிமை செயல்பாட்டார். நீங்கள் வந்து நான் சாதாரணமாக இப்போ ஒருத்தர் காயம் பட்டாங்க, கோர்ட்டில் போய் கேஸ் எடுத்துகிட்டு வந்து தான் நீங்கள் பண்ணணும் அப்படிங்கிற மாதிரி நீங்கள் பண்ணக்கூடாது. நீங்கள் அவங்கள மருத்துவ உதவி செய்யணும் அப்படிங்கிற மாதிரியான விஷயம். சரிங்களா? ஸோ இதுக்கப்புறம் இதெல்லாம் வந்து பார்த்தீங்கன்னா கொஞ்சம் இதாக தான் இருக்கும். ஸோ அடிக்கடி பொதுநல வழக்கு உள்ளாகிற ஆர்டிக்கல் எதுன்னு வந்து பார்த்தீங்கன்னா ஆர்டிக்கல் 21. சரிங்களா? தனி மனித சுதந்திரம், அதை பற்றி பேசுவோம். ஸோ அதில் ஒருத்தர் வழக்கு போட்டிருக்காரு, ஏகே கோபாலன் எதிர் மதராஸ் மாநில அரசு. அப்பயே ஏகே கோபாலன் என்ன பண்ணியிருக்காரு, மதராஸ் தமிழ்நாட்டு கவர்மெண்ட்டுக்கு எதிராக ஒரு கேஸ் போட்டிருக்காரு. என்னன்னா, ஒரு மனிதனோட வாழ்க்கை மற்றும் சுதந்திரம் ஒடுக்கப்பட வேண்டும், அதிகப்படியான அவங்களுக்கு சுதந்திரம் இருக்குது, அதனால் அவங்க ஆடுறாங்கன்னு சொல்லியிருப்பாங்க. பகுத்தறிவு நீதி அடிப்படையில் உச்சநீதிமன்றம் இதை நிராகரிச்சிடும். அப்புறம் மேனகா காந்தி அவங்க ஒரு இந்தி வழக்கு போட்டிருப்பாங்க. ஆர்டிகல் 21 துணை பிரிவாக சேர்க்கப்பட்டிருக்கும். சரிங்களா? இந்த வழக்கு வந்து பார்த்தீங்கன்னா அடிக்கடி ஆப்போசிட்டில் கேள்வி வந்துகிட்டே இருந்திருக்கு. இந்த வழக்குக்கான எக்ஸாம் பக்கமாக வரும்போது டைம் இருந்துச்சுன்னா நம்ம இந்த ஒரு வீடியோ போடுவோம். இந்த மாதிரி எதிர் வழக்கு எதாவது மேனகா காந்தி வழக்கு கேட்டிருப்பாங்க, ஆர்டிகல் 21 நான் வச்சுங்க. சரிங்களா? இந்த கேஸ் வந்து பார்த்தீங்கன்னா இந்த கேஸ் நான் இடஒதுக்கீடு சம்மந்தமான ஒரு விஷயம்னு நினைக்கிறேன் இது. அப்புறம் கௌரவ கொலை வழக்கு, டில்லி மாநில அரசு, பகவான்தாஸ் அப்படிங்கிறவர் மாநில அரசுக்கு போட்டிருப்பார். ஆண் பெண்ணை கௌரவ கொலை செய்தவருக்கு மரண தண்டனை கொடுத்துருப்பாங்க. ஒருத்தர் பொது வழக்காக அதை போட்டிருப்பார். பொது வழக்காக போட்டு டில்லி அரசும் பகவான்தாஸுக்கு எதிராக அரசாங்கத்தை போட்டு அரசாங்கம் அவருக்கு எதிராக கேஸ் நடத்தி மரண தண்டனை வாங்கி கொடுத்துருக்கும். சரிங்களா? இதை பற்றியான இதுதான் இருக்குது. இதில் பெரும்பாலும் முக்கியமான பாயிண்டெல்லாம் பெரிய அளவில் இருக்காது. சரிங்களா? அதுக்கப்புறம் அரசமைப்பு, இந்திய சட்டத்தின் ஆட்சி. சட்டத்தின் ஆட்சினா ஒன்றும் இல்லைங்க, என்னது ஆங்கில கருத்து அது. அதாவது சட்டத்தின் பெயரால் செய்யப்படுகிற ஆட்சி. சட்டம் தான் பெருசு. சட்டத்தின் முன் அனைவரும் சமம், சட்டத்திற்கு மேலானவர் யாரும் இல்லை, சட்டம் எல்லாருக்கும் பொருந்தக்கூடியது, நீதி வழங்குவதில் எல்லாத்துக்கும் சமத்துவத்தை உறுதிப்படுத்துது, யாருக்கும் சாதகமாக நடக்காது அப்படின்னு சொல்கிறது தான் சட்டத்தின் ஆட்சி. சரிங்களா? அதுக்கப்புறம் நிர்வாக சட்டம். பொது சட்டத்தில் ஒரு பிரிவு அரசாங்கத்திற்கும் தனி மனிதனுக்கும் உள்ள ஒரு அமைப்பை ஒரு ஒரு உறவு குறித்து இந்த நிர்வாக சட்டம் சொல்லும். நிர்வாக சட்டம் அப்படிங்கிறது எப்படின்னா, இப்போ ஒரு நிர்வாக அமைப்பு இருக்குன்னா அதுக்குள்ளே ஒரு கட்டுப்பாடு இருக்கும், சில விஷயங்கள் இருக்கும். நீங்கள் அதுக்கேற்ற மாதிரி நீங்கள் சட்டங்கள் போட்டுக்கலாம். அதுவும் பொதுமக்களுக்கான இதுக்கும் சம்மந்தம் கிடையாது. சில ஆஃபீஸில் வந்து பார்த்திங்கன்னா 8 மணி நேரம் வேலைக்கு மேலே தாண்டி பண்ணுறாங்க அப்படின்னா அது அவங்க போட்டுக்கிற நிர்வாக சட்டம். அதுக்குள்ளே உங்களுக்கு வேலை செய்ய விருப்பம் இருந்தால் பண்ணலாம், இல்லைனா நீங்கள் ரிசைன் பண்ணிட்டு போகலாம். நீங்கள் அந்த கம்பெனிக்கு எதிராக பெருசாக சட்டம் போட முடியாது. சரிங்களா? இதை பற்றி பேசும், இது நம்மளுக்கு ரொம்ப தேவையில்லை. சரிங்களா? நிர்வாக சட்டத்தை வசதிக்கு ஏற்ற மாதிரி அப்பப்போ மாற்றிப்பாங்க. சரிங்களா? அதுக்கப்புறம் இந்திய தண்டனை சட்டம், இது ஒரு முக்கியமான பாயிண்ட் இருக்குது. இந்திய தண்டனை சட்டத்தை தொகுத்து வழங்கியவர் யாருன்னு வந்து பார்த்தீங்கன்னா டிபி மெக்காலே. அது எப்போனா இவர் சட்ட ஆணையத்தில் இருந்திருப்பார் டிபி மெக்காலே. அவரோட பரிந்துரையின் கீழ் 1860 இந்த சட்டம் என்ன பண்ணியிருப்பாங்க, உருவாக்கியிருப்பாங்க. அமலுக்கு 1862 வரும். சரிங்களா? இந்திய தண்டனை சட்டம் அப்படிங்கிறது குற்றங்களுக்கான தண்டனைகள், கொலை, கொள்ளை, களவு, சரிங்களா, இதெல்லாம் குடிமக்களை உள்ளடக்கியது. இராணுவ வீரர், போலீஸ்லாம் வந்து பார்த்து இராணுவ வீரர்கள் மற்றவங்களாம் இதே மாதிரி கொல்லுவாங்க எதிரிகளை, அவங்களால இந்த குற்றவியல் சட்டத்தினை தண்டிக்க முடியாது. இந்திய குற்றவியல் சட்டத்தினை எல்லாருக்கும் பொதுதான். பணக்காரன் கொலை பண்ணாலும் அவனுக்கு தூக்கு தண்டனை கொடுக்கலாம், ஏழை கொலை பண்ணாலும் தூக்கு தண்டனை கொடுக்கலாம். எல்லாத்தையும் உள்ளடக்கியது. அரசு ஊழியர், பொதுமக்கள், நீதிபதி,
அதிகாரத்தில் இருப்பவங்க, முறைகேடாக பயன்படுத்துகிறவங்க எல்லாத்தையும் கொண்டு வரக்கூடியது தான் இந்திய தண்டனை சட்டம். இந்திய பீனல் கோட்டுன்னு சொல்லுவாங்க, 1860. இதோட இந்த பாடம் வந்து பார்த்திங்கன்னா முடியுது. சரிங்களா? வளன்னு இருக்குங்க இந்த பாடத்தில். பெருசாக பாயிண்ட்ஸ் இருக்காது. இப்போ நான் சொன்னது தான் இருக்கும். இந்த வீடியோ கேட்டுட்டு சும்மா ஒரு தடவை படித்து வாசிச்சிருங்க. அதுக்கப்புறம் இதில் நம்ம மறுபடியும் கூட இது பண்ணணும்னு இல்லை. சரிங்களா? ஸோ இந்த வீடியோ பதிவு உங்களுக்கு பயனுள்ளதாக இருக்கும்னு நினைக்கிறேன். இதே மாதிரி அடுத்த ஒரு வீடியோ பதிவில் நம்ம சந்திப்போம். தேங்க்யூ.